இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கேதரிங் பேண்ட் வந்து எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தர போறேன். இதுக்கு வந்து ஆல்ரெடி அளவு பேண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அளவு பேண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டும் பண்ணலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பேண்ட் அப்படின்னா இந்த கேதரிங் பேண்ட் தான். இது ஒரு 4லேருந்து 5 அளவு இருந்தாலே போதும், நம்மளால ஈஸியாக வந்து கட் பண்ணிட முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பேண்ட்டை நான் எடுத்துருக்கிறேன். அளவு பேண்ட்டை எப்போதுமே கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அயன் பண்ணோன்னா பொசுங்கிடும். அதனால நான் வந்து என்ன பண்ணல, அயன் பண்ணல, அப்படியே தான் எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாத்தை எப்படி மடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம்ல. நார்மலாக நம்ம எப்போது பண்ணுற மாதிரி டபுள் ஃபோல்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து அல்லது ஏதாவது ஒரு கார்னர், 4 கார்னர் இருக்கும், 4 கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் வந்து இந்த கிளாத்தை இப்படி பிடிச்சிட்டு அது இன்னொரு கிளாத்தை அப்படியே இன்னொரு கார்னர் என்ன பண்ணணும், அப்படியே கிராஸாக இந்த மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜில் கீழே வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும். இங்கே வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கும். இங்கே தான் நம்ம உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிட்ட இருக்க மெட்டீரியலை பொறுத்தளவில் ஷேப் மாறும். சரியா, சில டைம் வந்து இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், சில டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். உங்ககிட்ட மெட்டீரியல் என்ன வித்தில் இருக்கோ அதை பொறுத்து இந்த இடம் வந்து மாறும். சரியா, ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் இந்த ஏரியா தேவை கிடையாது, ஆனால் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். இதை வந்து கரெக்டாக ஈவனாக என்ன பண்ணணும், மடிச்சிடணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 துணி இருக்குது, இதில் 2 இருக்கா, இந்த ஃபோல்டிங்கில் 2 துணி இருக்குது. ஸோ மொத்தமாக 4 துணி வந்து இந்த பக்கத்தில் நமக்கு தேவை. இப்போ நான் 3 பேண்ட்டையும் மொத்தமாக போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது பிளைனாக இருக்கிறது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 காலுக்கான துணியுமே ஒரே டைமாக போட்டு கட் பண்ணுறேன். இதுவே லைன்ஸ் வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த பேண்ட் கீழே இருக்கிற பேண்ட். இப்போ இது வந்து பேண்ட் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி லைன்ஸ் வரக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி மடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, 2 காலையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இது ஒரு கால், இது ஒரு கால், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு 2 காலையும் தனியாக என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளில் மடித்து போடணும். அப்படி மடித்து போட்டால் தான் நமக்கு 2 காலுக்குமே வந்து கரெக்டான லெஃப்ட் ரைட் கிடைக்கும். இல்லைனா ஒரே காலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து தலைகீழ மாறிடும். சரியா, ஸோ அதனால் கவனிச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அளவு பேண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அளவு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணக்கூடியது காலோட சுற்றளவு. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் முழு நீளம் எல்லாமே நம்மளால் போட முடியும். சரியா, ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான கால் சுற்றளவு என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். இப்போ நான் அளவு பேண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரெஸ்ஸில் எடுக்கிறீங்க, அதாவது உங்களோட பாடியில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே கொலுசு போடுவீங்களோ அந்த ரவுண்டை சுற்றி கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா, இந்த எட்ஜில் கடைசியாக இந்த அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம அதே 6 இன்ச்சு ப்ளஸ் 1 எடுத்துக்கணும். அப்போ காலோட சுற்றளவு எவ்வளவு, 7 மொத்தம் வேணும். சரியா, ஸோ டேப்பை வந்து இப்படியே கீழேருந்து வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 7 எங்கே முடியுதோ அதுக்கு நேராக தான் நமக்கு மார்க்கிங் வரும். ஓகேவா, ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லைனை இப்படியெல்லாம் கிராஸ் ஆக்கக்கூடாது. ஏன்னா இங்கே தான் நமக்கு முழுநீளம் மார்க் பண்ண போகிறோம். சரியா, இப்படி நம்ம முழுநீளம் மார்க் பண்ணுறதில்ல. லைன் வந்து இங்கே தானே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே தான் 7 வைக்கணும். இந்த 7 எப்படி வந்துச்சு, காலோட சுற்றளவு வந்து 6 இருந்துச்சு, 6ஓட 1 சேர்த்து 7ஆக வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் அளவு எடுக்கும் பொழுது பாடியில் 11 இன்ச் வருதுன்னு வைங்களேன், அதை பை 2 பண்ணிக்கோங்க. அப்போ 5.5 வருமா, 5.5 + 1 6.5. அப்போ 6 தான் இந்த இடத்துல வைக்கணும். உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த மெஷர்மெண்ட் வந்து உயரம் அப்படின்றது நீங்கள் பாடியில் அளவெடுக்கும் போது எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா பாருங்கள். கேதரிங் பேண்ட்டில் வந்து இப்போ நம்ம பட்டி வச்ச மாதிரியான கேதரிங் பேண்ட் தான் பண்ண போகிறோம். சரியா, அதாவது பெல்ட் வச்ச கேதரிங் பேண்ட். இதில் இங்கேருந்து இந்த பட்டி வரைக்கும் ஒரு உயரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த உயரம் இருக்குது. சரியா, ஸோ இந்த பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய உயரத்தோடு சேர்த்து தான் நம்ம பாடியிலையும் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி எடுக்கணும். ஆனால் அளவு பேண்ட் வச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதுலேருந்து இது எவ்வளோ லென்த் இருக்குது அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும்.
இங்கே கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். கீழே நம்ம மடிச்சடிப்போம், அதுக்காக ஒரு இன்ச்சு மட்டும் கீழே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த லென்த் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த பேண்ட் வந்து கிராஸில் போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லென்த் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் வந்து நமக்கு அளவு பேண்டில் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? எது வரைக்கும்? மேலே பட்டிக்கு மேலே உள்ள மெஷர்மெண்ட் மேலே உள்ளது நமக்கு வேண்டாம், அதுக்கு கீழே இருக்கிறது மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் கிராஸாக போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே சீட் சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். சீட் சுற்றளவுனா என்னன்னா, நீங்கள் அளவு பேண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, ஃப்ரண்ட் 2 பேக் 2, இந்த மாதிரி 4 பாக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதில் ஒரு சைடு மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாத் ஆல்ரெடி 4 மடித்து போட்டுட்டோம். ஸோ நம்ம ஒரு சைடு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்குது? 13 இன்ச்சஸ் இருக்குது. சரியா? இந்த 13ஓட நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியலோட வீதி பொறுத்து 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கீழே உள்ள பேண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளீட் வைக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். சரியா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பட்டி இருக்குல்ல, இந்த பார்ட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? அளவுக்கு மேட்ச் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதெல்லாம் ஸ்டிச்சிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு இந்த பட்டியோட இந்த அளவு எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் பார்த்துட்டு இதில் இருந்து 3 4 இன்ச்சு வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற துணியை பொறுத்த அளவில் நமக்கு இங்கே 13 இருந்துச்சா? ஸோ 13க்கு அப்புறமா இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்குறேன். எனக்கு இங்கே லாஸ்ட் துணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17.5 வரைக்கும் இருக்குது. 17.5 வரைக்கும் இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நம்ம கம்மியாக வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளீட் ரொம்ப கம்மியாக வரும். கொஞ்சம் அதிகமாக இன்னும் வைக்கலாம், 20 வைக்கலாம், 22 வைக்கலாம். அப்படி வச்சோன்னா நமக்கு உள்ள நிறைய துணி வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு கிடைக்கும். சரியா? மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற அந்த அளவோட 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் தான் கூட்டிக்கணும். அதை விட அதிகமாக கூட்டினோன்னா நமக்கு ரொம்ப எக்ஸஸாக இருக்கும், நல்லா இருக்காது. சரியா? இப்போ இங்கே வந்து 17 வந்து கூட்டிட்டோம். சரியா? கூட்டிட்டு இதை வந்து கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம்? கீழே வந்து இறக்க போகிறோம். இது எவ்வளோ வரைக்கும் இறக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் பேண்ட்ல அளவு எடுக்க போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா? பேண்ட்ல இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு அளக்காதீங்க. அதுக்கு கீழேருந்து சென்டர் வரைக்கும், பட்டிக்கு கீழ் பகுதியில் சென்டர் வரைக்கும் அளக்கணும். இது எவ்வளவு இருக்குது அப்படின்னா 7.5 இன்ச்சஸ் இருக்குது, 7.5 இன்ச் இருக்குது. இதை வந்து நம்ம வளைவு அல்லது ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது எவ்வளவு? 7.5 ப்ளஸ் 1 கூட்டிக்கோங்க, 8.5. அப்போ ஓகேவா? 7.5 ப்ளஸ் 1 8.5. இப்போ இங்கேருந்து கேர்வ் கொடுக்கறதுக்காக சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரியா? இங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சு இங்கே வந்து ஒரு கேர்வ் போடணும். இங்கேருந்து 1/2 இன்ச் வச்சு இங்கேருந்து கேர்வ் போட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா முட்டியோட நீளமும் முட்டியோட சுற்றளவும் மார்க் பண்ண போகிறோம். சரியா? உங்களோட பாடியில் முட்டியோட நீளம்னா என்ன, முட்டியோட சுற்றளவுனா அதாவது முட்டியோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா முட்டியோட சுற்றளவு என்னவோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அந்த அளவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் வந்து அதை எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ட்ரெஸ்ஸில் முட்டியோட நீளம் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, இங்கே வருமா நமக்கு தெரியாது. நம்ம பாடியில் அப்படிங்கும்போது அந்த ஷேப் நமக்கு தெரியும். அதில் நம்ம கரெக்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு கரெக்டாக எடுக்க முடியும். ஆனால் அளவு ட்ரெஸ்ஸில் முட்டியோட நீளம் கண்டுபிடிக்க முடியாது.
அதனால நீங்கள் கஸ்டமர் வரும்பொழுது அவங்க கிட்ட இருந்து அளவு வேணால் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ மேலேருந்து முட்டியோட நீளம் எது வரைக்கும் இருக்குன்றது பாடியில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நீளத்தை கழிச்சு விட்டுறணும். எந்த நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பட்டிக்குன்னு சொல்லிட்டு அளவு எடுத்திருப்போம். 7 எடுத்திருப்போம், 8 எடுத்திருப்போம், 9 எடுத்திருப்போம். இது வந்து ஹைட்டை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். 7, 8, 9 அப்படின்றது அதை நான் பட்டி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கழிச்சிடணும். கழிச்சிட்டு இதுல இருந்து தான் முட்டியோட நீளம் அப்படின்றத அளவு எடுத்துக்கணும். சரியா? பாடியில நம்ம அப்படிதான் எடுக்கணும். ஓகே, நான் ஒரு 26 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ முட்டியோட சுற்றளவு அதே மாதிரி தான் நமக்கு பாடியில் அளவு எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முட்டி எங்கே முடியுதோ அதை சுற்றிலும் ஒரு இன்ச்சு லூஸ் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். அளவு ட்ரெஸ்ஸில் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே நமக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸஸாக வச்சா நமக்கு சரியாக வரும். ஓகேவா? கீழே 7 மேலே 8 வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஒன்றா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி போகக்கூடாது, ஸ்கேல் போட்ட அந்த லைன்லேயே போகக்கூடாது, கொஞ்சம் நல்லா உள்ளே தான் வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப லூஸ் இருக்காது, நம்ம போடும்போது ஷேப் நல்லா இருக்கும். அதுக்காக. ஓகேவா? ஓகே, நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்டிச்சிங்லாம் விட்டு தான் எடுத்திருக்கோம், அதனால மறுபடியும் விடணும் தேவை கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுட்டோம். கிளாஸ் வீடியோஸை 2-3 தடவை அப்படியே ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா பட்டி கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே லேயர் மட்டும் கட் பண்ணேன், அடுத்து கீழ் லேயரையும் சேர்த்து கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த லென்த் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடம்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக வந்து ஜாயின்ஸ் தான் போட்டாகணும். சரியா? இப்போ இந்த இடத்துலலாம் கீழே எந்த துணியெல்லாம் இல்லை பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஜாயின்ஸ் தான் போட்டாகணும். ஒருவேளை இப்போ இந்த அளவுக்கு ஒயிட்டில் எனக்கு துணி இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து துணி இல்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த டேபிளில் மார்க் பண்ணாலும் சரி, தரையில் மார்க் பண்ணாலும் சரி, அப்படியே அந்த தரையிலேயே நான் மார்க் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஜாயின் தேவைப்படுதுன்றதை பார்த்துட்டு ஜாயின் கொடுத்துட்டு மறுபடியும் ரீமார்க் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பட்டி மட்டும் கட் பண்ணணும். ஓகே, இப்போது மீதி இருக்க துணியில் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஓகேவா? பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பேலன்ஸ் துணி எவ்வளோ இருந்துச்சுன்றதை பார்க்கணும். அதை ஈவனாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃபோல்டிங்கில் இருக்குது, ஆனால் கீழே உள்ளதில் பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் கொடுக்கணும். அதாவது இது வந்து 2 பீஸாக இருக்குது, 1 2 2 பீஸாக இருக்கா, ஆனால் இது வந்து ஒரே பீஸாக தான் இருக்குது. அப்போ இதில் ஜாயின் கொடுக்க தேவையில்லை.
அதனால் என்ன பண்ணுறேன், இந்த பீஸ்லேருந்து இந்த பீஸை ஒரு 1/2 இன்ச் வந்து வெளி பக்கமாக இழுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்படி இழுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஜாயின் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ரெடி அளவு என்னவோ அதே அளவு கிடச்சிரும். சரியா? இப்போ இதே மாதிரியே இந்த பீஸையும் ரெடி பண்ணணும். இப்போ கிளாத் எல்லாமே ஈவனாக எடுத்து போட்டுருக்கோம் பாருங்க. நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் மடிப்பில் இருக்கோ அதுலேருந்து ஓப்பனாக இருக்கிறத ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வச்சுருக்கேன். பாருங்க, ரெட்டு இது மடிப்பில் இருக்குது, இது ஓப்பனிங்கில் இருக்குது, அதனால் 1/2 இன்ச் தள்ளி. அதே மாதிரி தான் இந்த பிங்க்கு, அதே மாதிரி தான் இந்த ஒயிட், எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஈவனாக ஒரு லைன் போட்டுருங்க. இது எதுக்காகனா இந்த ஏரியா அன்ஈவனாக இருக்குது. நம்ம ஒரு வேளை மடிக்கிறோம் இல்லை ஜாயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஈவனாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். அதுக்காக. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2 மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஒன்று பட்டியோட உயரம், இன்னொன்று பட்டியோட அகலம். சரியா? ஸோ பட்டியோட உயரம் வந்து நீங்கள் பாடியில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எங்கே எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் வந்து எப்போதுமே இந்த பட்டியோட உயரத்துக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறீங்கன்னா 7 இல்லை மீடியமாக இருக்கிறீங்கன்னா 8, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் 9 இன்ச்சு வச்சுக்கலாம். சரியா? இது வந்து லென்த்தை பொறுத்து தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த பேண்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. ஸோ நமக்கு 10 வரைக்கும்லாம் வேண்டாம், ஒரு 9 வச்சுக்கலாம், இல்லைன்னா 8 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது கீழே இறங்க என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த இடம் இறங்கிரும். இந்த இருக்குல்ல, இந்த இடம் டாப்ஸுக்கு கீழே ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹைட்டை பொறுத்து இதை வைங்க. இது வந்து நம்ம 8 இன்ச்சு வச்சனாலே இந்த பேண்ட்டுக்கு ஓகே தான். சரியா? உயரத்தை எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த மடிப்பு இருக்குது, இதில் மடிப்பு இருக்குது. இந்த மடிப்பு பாகத்தை ஒட்டியே வந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணணும். சரியா? ஸோ அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 8 மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறமா சீட் சுற்றளவு நம்ம ஆல்ரெடி அளவெடுத்தோம் பார்த்தீங்களா, இதில் எவ்வளவு இருக்குது? 13 இருக்கா? அதே 13 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஸ்டிச்சிங்காக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு மார்க் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 1 அல்லது 2 இன்ச்சு வரைக்கும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க இருக்கிற அளவுலேருந்து. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை இந்த இடத்துல ரொம்ப ஜாயிண்ட் தேவைப்படுது, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் மார்க் பண்ணிங்கன்னா எந்த மெஷர்மெண்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த இடத்த நீங்கள் ஜாயின் போட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இங்கேயும் அன்ஈவனாக இருக்கிறத நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியான ஒரு கேரிங் பேண்ட் கட்டிங் வந்து ரெடி ஆயிடும். கேதரிங் பேண்ட்டை இந்த மெஷர்மெண்ட் கூட இல்லாமல் நம்மளால் கட் பண்ண முடியும், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா.
அவ்வளோதான். இப்போது மீதி இருக்க துணி இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் போட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பேண்ட்டில் நமக்கு ஜாயின் தேவைப்படுது, அதுக்கெல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் லென்த் எது வித் எதுன்றதை கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது லென்த்து, இதுதான் வித்து, இது வித்து. சரியா? இது வந்து 2 பீஸாக இருக்கும். இது வந்து ஒரே பீஸாக இருக்கும், இதுதான் 2 பீஸாக இருக்கும். சரியா? இந்த 2 பீஸாக இருக்கிறதுக்கு தான் நம்ம 1/2 இன்ச்சு வந்து என்ன பண்ணோம், எக்ஸஸாக நம்ம கொடுத்துருந்தோம். இதை நம்ம ஜாயின் போட போகிறோம். ஜாயின் போட்டுட்டு நம்ம பேண்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். அதெல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.